We are happy to be in the assembly of these devotees under the shelter of His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Srila A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupadariன் பாதுகாப்பில் இவ்வளவு ஏராளமான பக்தர்களின் மத்தியில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. So we are glad to see all the devotees, Prabhujis and Matajis. Prabhukal Hare Hare Rama Hare Rama 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 Hare Hare. Convention Yatra Krishna Hare 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 Ram Hare Ram Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare 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 Krishna Krishna Hare Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram ஹரே கிருஷ்ணா. இது வந்து புது ஐட்டம் அனர்த்தா ஃபோஃபு மேட் பை வம்சிதர் தாஸ் அட் மலேசியா கன்வென்ஷன். You know, of course, in Kali Yuga, very few people are thoroughly honest. ஆனால் நமக்கு தெரியும் கலியுகத்தில் ஒரு சில மக்கள் மட்டும்தான் உண்மையாக இருக்கவங்க பார்க்க முடியுது. But Srila Prabhupada expresses how they can become. படிக்கணும் அப்படின்னு சொல்றோமே தவிர பாகவத சப்தாகத்தை நாம வந்து பெருசா பரிந்துரைக்கிறது கிடையாது. So people are taught this basic technique
hearing Srimad Bhagavatam, then all of the problems of the world can be removed. இந்த மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து பாகவத்தை படிக்கக்கூடிய இந்த நிபுணத்துவத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாம விளக்கிடலாம். And we know that Prabhupada was mentioning how at that time, 1960s, there was a conflict between India and China over some region where people, they were saying it was an uninhabited. ஐடியா பண்ணி CSS கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு தனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்று உருவாக்கி இருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய கார்ப்பரேட்ல ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றிய ஒரு விஷயத்தை நாங்கள் குருவாக்கிய ப்ரோக்ராம்ல திரு ஜெகத மகாராஜருடைய முன்னிலையில இதை ப்ரெசென்ட் பண்ண மகாராஜ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அவர் சொல்லியிருந்தாரு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க, எல்லா நாடுகளையும் இதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் காட்ட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லிடலாம். இது மகாராஜருக்காக எழுதின ஒரு தியான ஸ்லோகம் நான் எழுதினது. ஸோ நான் சொல்ல இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க எங்க டிஎம்சி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கமிட்டில இருந்து. ஸோ நீங்க அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைட் ஷோ பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்ல ரிப்பீட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஜிகீஷூணாம் ஜயாவஹம் ஷடூர்ணிம் சதரின்னபி புருஷார்த்த சிரோமணேஹ பிராபகம் கௌரசாதகம் விஜயுஷ்ணும் ததா சர்வான் கிருபா திருஷ்ட்யா வாசாமிருதைः வந்தே ஜயபதாகம் த்வம் ஸ்வாமினம் சரணம் பிரபும். இது வந்து ஒரு காவியம் மாதிரி எழுதுன ருத்ரகீதை அப்படின்ற ருத்ரகீதையில பாத்தீங்கன்னா ஜெய அப்படின்ற சப்தத்தோட ஆரம்பிக்கும், வெற்றி அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ ஜெய பதங்க சொல்லி சொல்றோம், வெற்றின்னு சொல்லி சொல்றோம். வெற்றி அர்த்தம் நம்ம யூஸ்வலா சொல்றோம் கிருஷ்ண பகவானுக்கு பிரபாதுக்கு ஜெயில என்னது வெற்றின்னு சொல்லி சொல்றோம். சோ இது ஏன்னா தேர்தல் நடந்துச்சு, இப்ப வெற்றி தோல்வி நடக்கிறதுக்கு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்குறார். விஸ்வாசந்திரர் கூட இப்ப சின்ன வயசுல நம்ம வந்து விளையாடிட்டு இருப்போம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், திருட போலீஸ் விளையாடுவோம். அதுல நிறைய பேர் ஓடுவாங்க, பின்னாடி போலீஸ் பறந்துட்டே வரும், ஒருத்தர் பறந்துட்டே வரும். வந்து ஒருத்தர் பிடிச்சிரும், பிடிச்ச என்ன சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்ட, நான் வின்ன நீ அவுட் அப்படி சொல்லுவோம். அதே போல என்ன நடக்குதுன்னா இந்த உலகத்துல ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்து? பரமாத்மா கிட்ட இருந்து. ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ஓடிட்டு இருக்காங்க பல ஜென்மங்களா. பரமாத்மா என்ன பண்றாங்க, பின்னாடியே துரத்திட்டே வராரு, எப்படியா உங்களை பிடிச்சலாம்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு வராரு. நம்மளும் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம், எக்ஸ்பர்ட்டா ஓடிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா பிடிச்சிடறாரு. திருடங்களை எப்படி பிடிப்பாங்க பொதுவா? திருடங்களை எப்படி பிடிப்பாங்க? செக் போஸ்ட் போட்டு பிடிப்பாங்க இல்லையா? செக் போஸ்ட்ல பிடிச்சிருவாங்க. அது போல என்ன பண்றாங்கன்னா பகவான் நம்ம செக் போஸ்ட் வச்சிருக்காங்க. இடத்துல செக் போஸ்ட்னா பக்தர்கள் தான் எல்லா இடத்துல நின்று இருப்பாங்க. இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது சினிமா தேட்டருக்கு போயிருப்பாங்க, ஹரே கிருஷ்ணா பிரபு புக் வாங்கிக்கோங்க அப்படின்னு யாரும் போய் நிற்பாங்க இல்லையா? ஒயிட் ஷாப்புக்கு போனா கூட விடுறது கிடையாது, வெளில போய் ஹரே கிருஷ்ணா சொல்லி கொடுத்துறோம். இல்ல எங்கேயாவது கீர்த்தனை பாடிட்டு இருப்போம். இப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல ஏதோ ஒரு சமயத்துல செக் போஸ்ட் மாதிரி பக்தர்களை பிடிச்சிடறாங்க. பிடிச்ச உடனே நம்ம என்ன இருப்ப தோத்து போயிட்டோமா? யார் ஜெயிச்சது? பிரபா ஜெயிச்சார் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஸ்ரீல பிரபாதுக்கு. இதை உணரணும். நான் தனியா ஓடிட்டு இருந்தேன், உண்மையான சந்தோஷம் ஓடிட்டு இருந்தேன், அது உண்மையான சந்தோஷமே கிடையாது. நான் எப்ப என்னை நானே பகவானுக்கு சரணாகதி பண்ணணும், எப்ப பகவான் என்னை வெற்றி கொள்கிறாரோ அப்பதான் உண்மையான என்னுடைய வெற்றி ஆரம்பமாகும். அதான் நான் சொல்லியிருக்கேன். நானு ஜெயபத மகாராஜ் அப்படின்னு என்னன்னா, எப்ப மகாராஜ் நம்மள வந்து ஆட்சி பண்றாரோ, நம்மள வந்து கைப்பற்றிட்டாரோ, நான் மகாராஜ் வந்து மகாராஜ் நீங்க ஜெயிச்சீங்க, நானு தோத்துட்டேன் அப்ப என்ன சொல்லலாம், ஜெயபத மகாராஜுக்கு. அதான் இந்த காவியத்தினுடைய அர்த்தம். சின்ன ஒரு தியான ஸ்லோகம் எழுதுறேன். இன்னைக்கு சாதனா அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதில் இங்க நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க, என்னோட டீம்ஸ் மெம்பர்ஸ். ஸோ நான் இங்க லைன் பிரகாரம் ஆரம்பிச்சேன், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்க முதல்ல இருக்கிறது சுந்தர கிருஷ்ண பிரபு. இவர் வந்து எங்களுடைய கோஷாலை பார்த்துக்கிறார். கோஷாலை 800 பசுக்காட் மேல இருக்கு, எல்லாமே தேசி பசுக்கள் தான் இருக்கு. 200 ஏக்கர் நிலம் இருக்கு, எல்லாமே பல்ராம் பிரபு கீழே இருக்கு. எல்லாமே நாங்கள் பொறுப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காரு, பொறுப்போட பார்த்துக்கிறோம். ஸோ அதுல கிருஷி கோரக்ஷா ரெண்டு இவர் தான் பண்றார், விவசாயத்தையும் பண்றார், விவசாயத்தையும் பார்த்துக்கிறார். அதே போல பசுக்களை பராமரிக்கிறது ஜெகதீஷ் பிரபு. ஜெகதீஷ் கோபிநாத் பிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப புக் பிரிண்டிங் அதுக்கும் வந்துடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து மதுரைக்கு பக்கத்துல சிவகாசி இருக்கு. டிவைன் பிரிண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கிற டிவிடி புக்ஸ் நாங்க என்ன பண்றோம், நல்ல குவாலிட்டியா லோ பிரைஸ் என்ன பண்றோம், பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதனால நம்ம லோ பிரைஸ்லயும் விற்கலாம், அதே போல நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் பண்ணலாம். அந்த டிவைன் பிரிண்ட்ஸ் அப்படின்ற
ஸோ கனகோபால் பிரபு வந்து வில்லேஜ் ப்ரீச்சிங். ஸோ சுற்றி நிறைய மதுரை சுற்றி நிறைய வில்லேஜ்லாம் இருக்கு. அந்த வில்லேஜ்ல ப்ரீச்சிங் பண்ணக்கூடிய பெரிய பொறுப்பு வந்து கனகோபால் பிரபு எடுத்திருக்கார். அவர் இங்க இருக்கார். அது பக்கத்தில் இருக்கிறது திருமங்கஷா பிரபு, ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட், பிரசாதம் டிபார்ட்மெண்ட். நீங்க அந்த குருவாகிய ப்ரோக்ராம் வந்து பார்த்துருப்பீங்க. 3 நாள் 5000 பேர், ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சபட்சம் 10 வெரைட்டிஸ், வேற வேற மாதிரி பிரசாதம் எல்லாமே அவருடைய கைப்பற்றத்துல தான் வருது. ஸோ மதுரையினுடைய நலபாக்கத்தினுடைய முக்கியமான ஒரு நபர். நாளைக்கு அவருடைய கைவண்ணத்தை பார்க்க போறீங்க. நாளைக்கால அவர் சமைக்க போறார். ஸோ திருமங்கஷா பிரபு அவர் தனியா ஒரு சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கார். ரொம்ப எக்ஸ்பர்ட்டான டிவோட்டி சமையல்ல. பின்னாடி உங்களுக்கு கணேசாபுரம் பத்தி வரலாற்று சொன்னார். அப்பா 16 அடினா பையன் 32 அடியா வரும் இல்லையா? ஸோ அவர் வந்து எங்களுடைய டிடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறார். ஸோ என்னுடைய கிருஷ்ணவராமன் நல்லா பார்த்துக்கிறார். விக்கிரக டிபார்ட்மெண்ட், பூஜை டிபார்ட்மெண்ட், அப்புறம் கலெக்ஷன் என்ன பண்றாரு, இந்த கோயிலுடைய கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறார். பக்கத்துல இருக்கிறது ரஜவாசி கிருஷ்ண பிரபு. ஸோ என்னுடைய மீடியா டிபார்ட்மெண்ட், எங்களுடைய பக்தி விருட்சா டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் ஹெட்டா இருக்கார். அவர் அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார், ரஜவாசி கிருஷ்ண பிரபு. அது பக்கத்துல இருக்கிறது சங்கர்ஷன் பகவான் பிரபு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், புக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட், புக் கவுண்டிங் இதெல்லாமே அவர் பார்த்துக்கிறார். ஹரிராம் சாந்தி இதெல்லாம் பார்த்துக்கிறார். கீழே இருக்கிறது தனசேகர் பிரபு இப்போ தான் எவால்வ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ எங்களுடைய பிஸ்னஸ் பீப்புள் அதையும் நாங்கள் கம்பைன் பண்ணி ஒரு அசோசியேட் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா பிஸ்னஸ் பீப்புளையும் ஒரு குழுக்களை கொண்டு வந்து அவங்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய ஃபண்டையும் நாங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி அதன் மூலயமா புதுசாக நாங்கள் நிறைய வெஞ்சர்ஸ் போகிறோம். புது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஃபார்ம் கமிட்டி ஓப்பன் பண்ணுறதோ எல்லாமே பிஸ்னஸ் கமிட்டிகள் கொண்டு வரோம். ஸோ அதனுடைய முக்கியமான பொறுப்பையும் அவர் பார்த்துக்கிறார். அவருடைய மாதாட்சிலாம் உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல நனசக்தி ப்ரோ இங்க இருக்கார். இன்னொரு டிஎம்சி மகரா இருக்காரு, துபாய் ரிட்டர்ன் அங்கிருந்து வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து எங்களுடைய நிறைய சேவைகள்லாம் பார்த்துக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல நாங்க மதுரையில இருந்து எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணக்கூடிய சேவை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம சாதனா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சத்னா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சத்னா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சத் அப்படின்னா என்னது? உண்மையான இல்லையா? உண்மையான தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது உண்மையான தனம்? சாதன. செல்வம். சத் அப்படின்னா நிரந்தரமான உண்மையான. சோ நம்முடைய உண்மையான செல்வம் என்னதான்? சாதனை தான். ரொம்ப கிடையாது. நாங்க சாதனை பண்ணும் போது எது தெரியுமா கிடைக்கும் நம்மளுக்கு? இப்ப பொதுவா அந்த காலத்துல பணத்தை எல்லாம் வந்து தங்கத்திலையும் வைரத்திலையும் சேவ் பண்ணி வைப்பாங்க. நம்ம சாதனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மணி கிடைக்குமா? என்ன மணி தெரியுமா கிடைக்கும்? அந்த பேர் மணி, அந்த பேர் மணி, அந்த மணிக்கு பேர் என்ன தெரியுமா? சிந்தாமணி. அது கிடையாது. சிந்தாமணி. சிந்தா என்னது? ஆலோசனை. சிந்தாமணி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அதை வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சாலும் அது என்னமா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கு பேர் தான் சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு ஆச்சாரியர் சொல்றாங்க, நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரஹ பூர்ணஹ சுத்த நித்ய முக்த அபிநத்வா நாம நாமினா. சோ எல்லா கையில என்ன இருக்கு? ஹரே கிருஷ்ணா. எல்லா கையில என்ன இருக்கு? என்ன சிந்தாமணி இருக்கு? நாம சிந்தாமணி. தினம் என்ன பண்ணுங்க? இந்த நாம சிந்தாமணியை சம்பாதிங்க. அது மட்டும் இல்லையா, இந்த சிந்தாமணி வந்து வளரணும் இல்லையா? நம்ம காசு ஒரே மாதிரி தான் பார்த்தா காசு என்ன நம்ம குட்டி போட்டே இருக்கணும். அந்த காலத்துல காசு எண்ணி வைப்பாங்க. எங்க அப்பா தினம் எண்ணி வைப்பாரு. எங்க அப்பா கேட்பாங்க, தினம் எண்ணி வச்சா குட்டி அதே காசு இருக்க போகுது அப்படிப்பா. ஆனா இந்த சிந்தாமணி வளரணும் இல்ல? எப்படிப்பா வளருமா? நீங்க 100 நல்ல லட்டு இருக்கு, ஈஸியா லட்டு 100 லட்டு இருக்கு. அந்த லட்டை பார்த்து நீங்க நிறைய மக்களை பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு என்ன தோணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். லட்டை இல்லைன்னா கொடுக்கவே முடியாது. அது போல நாம் பிரச்சாரம் செய்வதற்கு மிக ஆதாரமா என்ன இருக்கு அப்படின்னா நம்முடைய சத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதனை தான். என்ன பண்ணுங்க, இந்த சாதனைய தினமும் சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம். பணம் அப்படின்னா இங்க சொல்லக்கூடியது கிருஷ்ணரை சம்பாதிச்சிடலாம். எப்ப கிருஷ்ணரை சம்பாதிச்சிருக்கீங்களோ உங்களால சும்மா இருக்கவே முடியாது. வாய் உங்களுக்கு யாராவது ஆளு கிடைச்சா என்ன பண்ண கூட நீங்க அவங்க கிருஷ்ணரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை நீங்க யாருமே வந்து பிரச்சாரம் பண்ணு புஷ் பண்ணிலாம் பிரச்சாரம் பண்ண வைக்க முடியாது. பிரச்சாரம் எப்படி தெரியுமா வரணும்? மனசுக்கு பொங்கி வரணும். போதும்பா நான் நிறைய கேட்டேன், போதும்பான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணணும். அது எப்ப வரும் அப்படின்னா நமக்குள்ள அவ்வளவு கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இயற்கையாவே மற்றவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பகவான் பிரபு என்ன பண்ணாரு அப்படின்னா எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணாரு? இப்ப ஷேர் பண்ணார். எல்லாத்தையும் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு இல்லையா? ஸோ என்ன காரணம் அதற்கு? அவருடைய சாதனை அப்படின்றதா. ஸோ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில விஷயம் அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க.
அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஐயா இவங்க உட்காந்து பூஜை பண்ண ஒரே இடத்துல பண்ணாங்க. பார்த்துக்கிட்டு கோயில்காரங்களுக்கு அவங்க தான் பாதை போகணுமா? ஆமாம், அது நிறையா இருக்குது. இது ஒரு 1 மணி நேரம் ஆகும். கேங் ஷி ஹோம் புத்தா டெம்பிளில் இருக்கும். நம்ம ஆளுங்களாம் இங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் புத்தராக தான் இருக்கார். பழங்காலத்து புத்தர் கோயில். What is this place is called? 5 Buddha prayer hall. So these 5 Buddha prayer hall represent central, north, east, west, and south. Different direction with different Buddha. Yeah. இல்லை பிரபு, இப்போ கூட ஏரியில் சொன்னாங்களே. பாருங்க சைனை கொடுத்துருக்காங்க. See the pillars, how they come in. The pillars.
Hare Krishna. Nice to meet you. What's your name? THEN 10. 10. Yes. My name is Vamshi Daridas. Fine. Thank you so much for your gifts. Thank you. Hare Krishna. Penang City. நம்ம இங்கே ஒரு பெரிய புத்தருடைய கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான புத்தர் கோயில். சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு புத்தர் கோயில் இதுதான் சொல்லப்படுது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்கல விக்கிரகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்க கருணை விக்கிரகம் சொல்கிறாங்க. புத்தருடைய அம்மான்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய விக்கிரகம். பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம ஆளுங்களாம் இங்கே தான் இருக்காங்க. இது ஸ்லீப் ஹரே கிருஷ்ணா. இது பெனங்கில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் புத்தா. அவருடைய கால் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டம் படுத்துட்டு இருக்கா ரங்கநாதர் மாதிரி. ஹரே கிருஷ்ணா. இங்கே பெனாங் டாப்பில் தண்ணீர் மலை அப்படின்னு இடத்துல இருக்கும். சிட்டியே இங்கேருந்து தெரியுது. பயங்கரமான மழையாக இருந்துச்சு. மேலே ஏறி வந்தோம். கீழே இறங்கும் போது காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டேஞ்சரான பாதை, மலைப்பாதை. கோயில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க மேலே. மதுரைகள் பக்தர்கள்லாம் வந்துட்டாங்க இங்கே. ஹரே கிருஷ்ணா. அரிகாத்தோ. பிரபு முருகா. ஹரே கிருஷ்ணா. பினாங் கோயில் இருக்கும். திருநீர்மலை முருகன் கோயில் பெரிய ஹைட்டாக இருக்கும். அரிகாத்தோ.
ஹரே கிருஷ்ணா. மலை கீழே எப்படி இறங்குறோம் பாருங்க. தாண்டி தான் நான் இறங்க முடியும். இப்படி இருக்கிற இப்போ சிரிக்கணும்ல, சிரிக்கலைன்னா பார்த்து ஆபத்துலாம் இல்லை ப்ரோ. நாராயணா கேசவ மாதவ கோவிந்த வந்துருச்சு. ஆமா ஹரே கிருஷ்ணா. இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். இன்றைக்கி மண்டே மார்னிங், ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஹாலிடே போல் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் நிறைய கூட்டம் வந்துருக்கு இங்கே. காலையிலே பார்த்தீங்க இல்லைன்னா மேக்ஸிமம் எல்லா தமிழ் பீப்புளும் இங்கே வந்து தர்ஷனம் எடுத்துகிட்ருக்காங்க. மதுரைக்காரங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. அதோட சேர்த்து பலராமபுரம் தர்ஷனம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சுவாமி தர்ஷனம் கட்டிடுறாங்க. ஹரே கிருஷ்ணா. பட்டு கேவ்ஸ் சொல்லக்கூடிய ஃபேமஸான முருகன் டெம்பிள் வந்துட்டு போகலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. சைனாக்காரவங்களுக்கு, யூரோப்பியனுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த கலர் கலராக இருக்குல்ல, இல்லை ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வரும். கலர் போடல, ஒவ்வொன்றும் ஒரு படி செங்குத்தாக இருப்பானே. இல்லை 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 பைய பைய போகலாம். பைய பைய அவசரம் இல்லாமல் நின்று போகலாம். பைய பைய போகலாம். போயிட்டோம்னா அங்கே ரொம்ப ஆத்மானந்தமாக இருக்கும். பைய பைய இந்த பில்டிங் இருக்கு. இது ஸ்கூல், தமிழ் ஸ்கூல். தமிழ் ஸ்கூல் நம்ம அங்கிட்டு போயிருந்தோம். அந்த பஸ்ஸில் நிற்குதுல்ல, அங்கே பெருமாள் கோயில் இருக்கு.
இஸ்கானில் பிரசாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம பக்தர்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஏற்கனவே அப்படிதான் கதை ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் கம்பி இல்லை. நாசி ரொம்ப பெரிய முருகன் இருக்காரு. பக்தர்கள்லாம் அப்படியே மெது மெது மேலே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பத்து கேவ் இதான் மலை குகை உள்ளார கோயில். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து நேச்சுரல். அந்த அந்த தொகையில் வந்து அந்த நீரோட்டம் அந்த இதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கு. இதை போட்டு எடுங்க. இதை போட்டு எடுப்பா. நான் அப்படி நிற்கிறேன். வாங்க, அப்படியே போட்டு எடுப்போம். கோவிலுக்குள்ள இருக்க மாதிரி. No shoes. Okay. லஞ்சுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கேட்குதாம்மா? ஹலோ ஹலோ ஹலோ.
உள்ளே போகலாம். Comes with different functions including power bank, torchlight, and first a hair dryer. நீளம் குறைமா போடுமா என்ன விட செய்யலாம். ஏற்கனவே நீங்கள் செல்ஃபியில் நிறைய முகமான என்னங்க இதை எடுக்க நாட்டிட்டீங்க எந்த வரையில் நாட்டிட்டீங்க இது ஸ்டாண்ட் பண்ணலாம். கேமராவோட ஒன்று இருக்குது தெரியுமா, ஸ்டிக்கு தெரியாது, அது வாங்கிக்கலாம். ஸ்டிக்கு தெரியுதுங்க நீங்கள் கையில் அல்டிமேட் கோல் பிரபா திருத்தணும். பிரபா திருத்தணும். ஜெய் ஸ்ரீ பிரபாத்ஜி. நாங்க மலேசியா வந்திருந்தோம். இப்போ மலேசியா கன்வென்ஷன் முடிச்சுட்டு மதுரைக்கு கிளப்புறோம். நிறைய பேர் இங்க மீட் பண்ணோம், மலேசியா பக்தர்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து வரவேற்றீங்க, நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் மலேசியாவுக்கு கருணையோட கிருபாசந்து ப்ரோவுடைய சப்போர்ட்டோட மறுபடியும் வந்து சேவை பண்ண வருவோம். உங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபாத்ஜி ஜெய். இந்த ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு ஹரிபோ சுமி டவர் பெயர் மாற்றப்படுகிறது. கிருஷ்ண பலராம் டவர். ஹரிபோ கிருஷ்ண பலராம் டவர். இதிலிருந்து பெயர் மாற்றப்பட்டது கிருஷ்ண பலராம் டவர். ஹரே கிருஷ்ணா. நாங்கள் வந்த காரணம் Huh? Indian. Nice dress. Yeah. Thank you. Indian, huh? Yes. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா எல்லாரும் கேட்குறாங்க. வந்து ஹரே கிருஷ்ணா. யார் எடுத்தா? बलराम प्रभु. வீடியோ போயிட்டு இருக்கு.
ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாமே இப்போ கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. கோலாலம்பூரை பெரிய உங்களுக்கு தனியா இருக்கா? போட்டுக்கிறாங்க. இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. எல்லாரும் இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் நாளைக்கு வந்துடுவோம் மதுரைக்கு. உங்களெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நானே கருப்பு இப்பொழுது மலேசியா வைப்பில் இருக்கிறான். நிறைய பேருக்கு அடையாளம் தெரியாது. பாருங்க போதைங்க அன்னைக்கு நம்முடைய பாரா பிரபு தான். Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare